அரசியல் புயல், அரசியல் சதுரங்கம். மக்கள் திருந்திட்டாங்களோ? நிறைய கேள்வி கேட்குறாங்களாமே. ஆனால் மக்கள் கேள்வி கேட்பதை சாதாரண மக்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லை, முடியாது. ஏன்னா மீடியாவே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. சார், மீடியா வேணால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கலாம், சோஷியல் மீடியா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் வீடியோ இதோ உங்களுக்காக. ஓட்டுக்காக கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ராசா அவருடைய வீடியோ. ராசா அவர்கள் திமுகவில் பெரிய புள்ளி, சொல்லப்போனால் திமுகவினுடைய ஒரு முகம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, ராசா தான் அடுத்ததாக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. அது நானாக வச்ச ஒரு சின்ன ஒரு துணுக்கு செய்தி. அது நடக்க வாய்ப்பில்லைன்னு உங்களுக்கே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அதுக்கும் கீழே இன்பா அவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியும் ராசா ஒரு முகம், அவ்வளோதான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செவ்வாய்க்கிழமை அங்கே விரதம் இருப்பாங்க. யார்? ராசா அவர்களுடைய மனைவி. இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு இருப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஹிந்துவாக இருக்கிறது என்ன பெரிய விஷயமா? அவங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்குது, பக்திமான்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் தீவிரமா இருந்தாங்க 3 நாள் இருந்தாங்க. அவங்க பூஜை இருக்கு, இன்னும் அப்படி இருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குங்க, கடவுள் கூட்டாது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் இது உடனடியாக ஹிந்து மக்களுக்காக மட்டும் பேசுகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. என்னைக்கு இந்த சிறுபான்மையினர்கள் இதை புரிஞ்சுக்கிட போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட ஆதரவாக போயிடுவாங்க. யாருக்கிட்ட? ஹிந்து மக்களுக்கு ஆதரவாக போயிடுவாங்க. இங்கே மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறதே இவங்க தான். ஓட்டு கிடைக்கிற வரைக்கும் தான் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர். ஓட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது வேறு எதுவுமே வேண்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு திமுக கிட்ட 2-3 முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்கல்ல, அதே இது அதிமுகட்ட SDPI போயிட்டாங்கல்ல, அதிமுகட்ட இன்னும் 1-2 இஸ்லாமிய கட்சிகள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக திமுக பெரிய அளவில் என்ன செய்வாங்கன்னா, ஹிந்துக்களுடைய அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட்டு சிதற ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டு நமக்கு கம்யூனிட்டேட்டிவாக கிடைக்காது, ஃபுல்லாக கிடைக்காது. நாட் ஓன்லி இஸ்லாமியர்கள், நான் சொல்கிறது ஒரு மதத்தை பேஸ் பண்ணி, ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜாதி ஓட்டாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ராசா மற்றும் திருமாவளவன் அவர்கள் இந்த மதங்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சையாப்படுத்துவதும் பிற மதங்களை உயர்வாக பேசுவதும் அப்படின்னு சொல்லி 2 தலைவர்கள். யாராலையும் மறுக்க முடியாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினர் மக்கள் இதை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஹிந்து மக்கள் இதை பார்க்குறதா இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு அரசியலை எந்த மதமும் இல்லாமல் நான் நியூட்ரல் ஒரு நாத்திகவாதி பார்த்தாலும் சரி, அதனுடைய உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 வீடியோ நான் போட போகிறேன். இந்த கம்பி கட்டுற கதை அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மை ரீசன், அவங்களுடைய மனைவி ஒரு ஹிந்துவாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மனைவி இறந்தபோது கிறிஸ்தவ முறையில் தான் அடக்கப்பட்டது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். பட் அந்த மனைவி ஹிந்துவாக இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற அந்த நபர் ராசா அவர்கள், அவங்க ஒரு ராமர் பக்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 தினங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதே ராசா அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத எடிட்டர், இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபச்சாரி மகன், இந்துவாக இருக்கிறவரை பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை கீழத்தகவன், எத்தனை பேர் விபச்சாரிகளாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் கீழத்தகவலாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கிற கேள்வியை உறக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முயற்சிக்கிற அடிநாதமாக அமையும் என்பதை அடுத்ததா இஸ்லாமிய மசூதினா எப்படி இருக்கும், கிறிஸ்தவத்தில் சர்ச்னா எப்படி இருக்கும், அசிங்கமாக பொம்மைகள் இருந்தால் அது இந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் வேறு யாருமே இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி திருமாவளவன் அவர்கள். அவர் இப்போ என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத சிறுபான்மையினர் மக்கள் நோட் பண்ணுங்க. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, வாக்கு சேகரிப்பின் போது அரியலூருக்கு உட்பட்ட கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்த சிதம்பரம் தொகுதி VCK வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? அரசியல், இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான். அவர் தலையில் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஹிந்து முறைப்படி வைக்கிறாங்கல்ல, அது இப்போ அவருக்கு எதா தெரியலை, சனாதானமாக தெரியலை. அது இப்போ எப்படி தெரியலை? அசிங்கமாக தெரியல, அசிங்கமான பொம்மைகளாக தெரியல, அது எல்லாமே ஓட்டுகளாக தெரியுது. ஓட்டுகள். யாராவது இந்த சிதம்பரம் தொகுதியில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்து காண்பீங்கயா. இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமாக கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். இதே நபர் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறத இன்னும் பல வீடியோக்களை நம்ம பேசலாம். அதுக்காக அவருக்காகவே டெடிக்கேட்டடாக வீடியோ போட முடியாது, அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது. அடுத்த வீடியோ, அடுத்த புயல்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம்.
முதல்ல மக்கள் திருந்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது அரசியல்வாதிகள் சரியான அந்த ஒரு திசைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறை சரியான திசையில் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கச்சத்தீவு பிரச்சனை இப்போது அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது காலங்காலமாக அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் காட்டமாகவே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் வீடியோ போட்டு லைவாக அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் வீடியோ போட்டு ஒரு மர்ம பெட்டி வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறத 2 தினங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு மனு போடுங்க, அந்த மனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவையும் வாசித்து உங்களுக்கான அந்த ஒரு சொல்யூஷனை தருவேன் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த மர்ம பெட்டி என்ன ஆனது அப்படின்னு சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனு முக ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபரிடம் அதே நபர் முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்க மனுவில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கமாக அவர் சொல்கிறாரு, இல்லை கறவை மாடு எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு சொல்லும்போது முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய கணவரை கண்டுபிடிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கீங்க. தளபதி அவர்களே, எனக்கு கறவை மாடு வாங்கி கொடுக்கும்படி உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. அவர் கறவை மாடு கேட்கிறாரு. இவர் என்ன சொன்னா அந்த மனுவில் அதை கூட சரியா படிக்க தெரியல. அதுல என்ன சொல்றாருன்னா, தன் கணவரை காணவரை கண்டுபிடித்து கொடுங்க அப்படின்னு மனு எழுத சொல்றாரு. இவருடைய மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க, ஒரு மனுவையே சரியா வாசிச்சு அதுல என்ன இருக்கு, யார் கேட்டிருக்காங்கிறது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது நியாயமான கேள்வியா இல்லையா? அது மட்டும்தானா? நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற லெவலில் செய்கிறாங்க. எங்க கடன் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? மடிக்கணி என்ன ஆனது? அடுத்ததா கேஸுக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இப்படின்னு சொல்ற பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியா அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்த மாதிரி நபர்களிடம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, அதிகாரத்தை கொடுத்துருப்பீங்களே, இனியும் கொடுக்க விரும்புகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நமக்கு அப்படியே ஜெயலலிதா அம்மையார் அவர்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரார். செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு சொல்ற ஒரு குரல் ஜெயலலிதா அவர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி அவர் செய்தாரா, அவர் உங்களுக்கு செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது சும்மா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்களா, அந்த அளவுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த இபிஎஸ்ஸையோ அதிமுகவையோ விமர்சனம் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் தொய்வு நிலைக்கு போயிருக்கு திமுக. தொய்வு நிலைக்கு போகிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு காரணம், மெயினான காரணம் மக்கள் தான். மக்கள் திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி முதல் மக்களுடைய ஆட்சி நடக்க போகுது. பாமகவினுடைய பிரச்சார வண்டியை நிறுத்தி கேள்வி கேட்கும் ஒரு பொதுஜனம் வேற லெவல். 500 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எங்கே சார் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கேள்வியை கேட்குற ஒவ்வொரு விவசாயியும், உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், யாரோ ஒரு கவுன்சிலர் வந்துருவாங்க, இந்த கட்சியை சார்ந்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கை வீணாக போகும்போது தான் தெரியும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். வாக்குகளுக்காக மட்டும் நம்மளை பயன்படுத்தி இருக்காங்க. ஓட்டு கிடைச்சோன்னே அரசியல் அதிகாரம், அந்த அதிகாரத்தால் ஏற்படக்கூடிய அந்த திமிரு, அதன் காரணமாக மக்களை மறந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை, இல்லாட்டி இந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இப்படின்னு சொல்லிக்கு மட்டும் வராங்க. அதை மக்கள் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பாமகவும் விதிவிலக்கு கிடையாதுல்ல. பாமகவினுடைய வண்டியை நிறுத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்ததாக என்ன தெரியுமா, ஒரு எந்த ஆம்பளையும் வரமாட்டுக்காங்க, ஏன் பொம்பளைங்க மட்டும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திமுகக்கெல்லாம் ஓட்டு போட்டால் உங்கள் குடும்பமே நல்லா இருக்காது, ஓட்டு கேட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப வைரல். சொத்து வரி அப்டேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப கூடுதல் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி கரண்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களே அந்த பெண் வைக்கிறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் வைரல், கொஞ்சம் இல்லை நல்லாவே வைரல். அடுத்ததா பெரியசாமி அவர்கள் எப்பேற்பட்ட மனுஷன், அந்த மனுஷனை உள்ளக்க விடாம மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. அடுத்ததா யார் தெரியுமா? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். சிதம்பரம் அவர்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கேட்க கேள்வியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகப்படுத்தினதும், அதன் பிறகு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு யாராவது ஓட்டு கேட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிற அந்த பெண் மறுபடியும் கேட்டதும் ஒரு பெரும் சர்ச்சை மட்டும் கிடையாதுங்க, உண்மை. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதைதாயா நாங்கள் மாற்றம் அப்படின்னு சொன்னோம். இதுதான் மாற்றம். இங்க எந்த அரசியல் கட்சியும் பாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்யப்படுகிறது. மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, எனக்கான நன்மைகள் நடக்காத போது உனக்கான ஓட்டுகள் மட்டும் ஏன் நான் போட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுதான் சுதந்திர போர். எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கட்சிக்கு எதிராக சுதந்திர போர், அந்த கட்சிக்கு எதிராக சுதந்திர போர், அதெல்லாம் கிடையாது. நீங்க செய்யற அரசியலுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா, இதுதான் அந்த மக்களுடைய சுதந்திர போர். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், நேரடி தலைவர்கள், ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கூட தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், ஓட்டே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போகிற இடமெல்லாம் விரட்டப்படும் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. அதாவது இந்த ஓட்டெல்லாம் கேட்க போகும்போது ஆளும் கட்சி தான் பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஆளும் கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு சார்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு தான். இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் பேசினாலும் ஆளும் கட்சி தான் இதில் மெஜாரிட்டியாக வின் பண்ண போகிறாங்க. அதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கேள்விகள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக வராது, எதிர்கட்சிகளுக்கு எதிராலாம் வரும், புதுசாக முளைச்ச கட்சிகளுக்கு எதிராலாம் வரும். ஆனால் இந்த தடவை கூடுதலான கேள்விகள் திமுகக்கு எதிராகத்தான் வந்திருக்கிறது. திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் கேள்விக்குட்பட வைக்கிறாங்க, மக்கள் கேள்வி கேட்குறாங்க. திமுகவில் யார் போனாலும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கு அன்பில் மகேஷ் அவர்களும் என்னது இல்லை, விதிவிலக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா வடசென்னை, அதிர்ந்து போன வடசென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவுன்சிலரை கீழே இறக்க விடுங்க, கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு கூட அந்த கவுன்சிலருக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பு அப்படிங்கிற அந்த வீடியோ. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் தொகுதிக்கு யாரோ ஓட்டு கேட்டு வராங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வியை நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா? 10 பேர் இதே மாதிரியான வீடியோ உங்கள் தெருவில், உங்கள் தொகுதியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணவில்லை, இந்த தடவை காண்பீர்களா, எங்களுக்கு இந்த தேர்வுக்கான இந்த பிரச்சனைக்கான முடிவுகள் வருமா அப்படின்னு சொல்கிற கேள்விகளை கேட்பீங்களா இல்லையா? கேள்வியை கேட்டுட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், மாற்று அரசியல் கண்முன்னே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2026க்குள்ளே இந்த திமுக அரசாங்கம் அவங்களுடைய எல்லா தவறுகளையும் சரி செய்து மீண்டும் மக்களை பார்க்க வருவார்கள். கேள்வி கேட்கலனா இதே தவறுகள் திரும்பவும் நடக்கும், மக்கள் மறுபடியும் முட்டாளாக்கப்படுவோம். அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுப்போமே. திமுகவுக்கும் இன்னும் 2 வருடங்கள் இருக்குல்ல, நல்லது நடக்கட்டுமே, நல்லது செய்வாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்ல, செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது 2026 மக்கள் தீர்மானிப்பாங்க. பார்க்கலாம். அரசியல் களம் எல்லாம் ஒவ்வொன்றும் சும்மா தீப்பொறியாக இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதம் சும்மா கொழுந்து விட்டு எரிய போகுது அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.